ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எண்ட்லர் கப்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் வீடியோவும் கூட. ஸோ வாங்க எண்ட்லர் கப்பியை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்ட்லர் கப்பிலாம் எங்கேருந்து வருதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த கப்பி பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்காவில் வெனின்சுலான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் வருது. ஸோ இந்த எண்ட்லர் கப்பிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் கப்பின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ நார்மலாக நம்ம வந்து அக்வேரியம் ஷாப்பில் பார்க்குற கப்பி இருக்குது பாருங்கள், அந்த கப்பியோட இந்த எண்ட்லர் கப்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வளரும். அதுவே ஃபீமேலில் பார்த்தீங்கன்னாலும் ஃபீமேலும் வந்து சின்னதாக தான் வளரும். ஸோ கப்பி டைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வளரக்கூடிய கப்பி டைப் பார்த்திங்கன்னா இந்த எண்ட்லர் தான். ஸோ நீங்கள் வந்து யாராவது அக்வேரியம் ஹாபியில் புதுசாக வந்து நீங்கள் கப்பி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய ஹைலி ரெக்கமெண்டட் நீங்கள் எண்ட்லர் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் எண்ட்லர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ். இது நார்மலாக நீங்கள் வந்து கப்பி எண்ட்லர் ரெண்டுத்தில் எது ஆடின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து எண்ட்லர் தான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் பேராமீட்டர்ஸை டோலரேட் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிக்னஸ்க்கு இந்த மீன் வந்து நல்லா செட் ஆகும். அண்ட் இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். ஸோ எண்ட்லர் கப்பிலாம் பார்த்தீங்கன்னா மெயில் வந்து ஒரு 1 இன்ச் அதுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கலாம். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 1.5 அண்ட் அதுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கலாம். ஸோ சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு 1 ஃபீட் டேங்கே போதுமானது தான் இருக்குது. ஸோ டேங்க் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே சாண்ட் சப்ஸ்ட்ரேட் போடலாம், இல்லாட்டி சின்ன சின்ன கிரேவல் போடலாம். ஸோ வந்து சின்ன ட்ரிஃப்ட்வுட் ஆட் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லைவ் பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபாக்ஸ்டெயில் அந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். ஸோ டேங்க்கில் லைவ் பிளான்ட்ஸ் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்க அதிகமாக டாக்ஸிக் லெவலில் உறிஞ்சிக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து லைஃப் பிளான்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது. அண்டு இது மீன்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். அப்புறம் ஏதாவது மீன் குட்டி போட்டுதுன்னா அந்த குட்டி அதுங்க ஒளியதுக்கான சேஃபான பிளேஸாகவும் இருக்கும். அதான் நம்ம வந்து லைஃப் பிளான்ட்ஸை ஆட் பண்ண சொல்கிறது. ஸோ அதுலேருந்து வர சின்ன சின்ன ஆல்கேஸை கூட இதுங்க வந்து சாப்பிடும். அண்ட் இதோட டயட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிடும், இது வெஜ்ஜும் சாப்பிடும். ஸோ அதனால் வந்து ஈக்குவல் டயட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டயட் அப்போது. ஸோ நல்லா ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டாகவும் போடுங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பைரினா ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிள். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் இல்லாமல் மட்டமாக இருக்கும், மெயில் தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். அண்ட் எண்ட்லர் கப்பியை வாங்கும்போது கூட வந்து வேறு ஏதாவது கப்பி நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்கள் டேங்க்கில் அதை டேங்க் மேட்சாக சேர்த்து விடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து நார்மல் கப்பீஸை விட்டுருங்க, எண்ட்லர் கப்பீஸை மட்டும் வளங்க, ஹைப்ரிட்ஸ் வரக்கூடாதுன்னா. அண்ட் ஷோல் இந்த மீனை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இதோட வாட்டர் பேராமீட்டரும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 7 to 8 மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதால் பார்த்தீங்கன்னா 6.5 வரைக்கும் பிஹெச் லெவலில் டோலரேட் பண்ண முடியும். அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 26, 28 செல்சியஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அண்ட் வாட்டர் டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 90 ppmலேருந்து 200 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டேங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆக்சிஜனேட்டடாகவும் இருக்கட்டும். அப்புறம் வாட்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம், மைல்டாக இருந்தாலே போதும். அண்ட் வீக்லி 25% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷோல் ஓவராக வந்து ஓவர் கவுண்டிங் பண்ணாதீங்க டேங்க்கில். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகி அமோனியா அதிகமாகலாம். ஸோ அதுவே இந்த மீனுக்கு டாக்ஸிக் ஆகலாம். இந்த மீனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மீனுக்குமே அமோனியா டாக்ஸிக் தான், ஓகேங்களா. ஸோ ஷோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you in the studio. Bye bye ஷோல்.